Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொத்தவரங்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த கொத்தவரங்காய் பொரியலை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ணிருக்கேன். வெறும் 5 நிமிஷத்துல இந்த பொரியல் நம்ம பண்ணிடலாம். வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. அதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 போட்டுக்கங்க. இப்போ இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கொத்தவரங்காயை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை 10 நிமிஷம் போல ஊற வச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி ஒரு 5 நிமிஷம் போல இதை குக் பண்ணா போதும். நம்ம காய் ஃபுல்லாக குக் ஆயிடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காய் ஃபுல்லாகவே குக் ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.